நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் பல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ சப்ஸ்கிரைப் மூலியமாக. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்புலேருந்து ஹுவாவே மேட் 40 சீரிஸ் மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. அதோடு சேர்த்து ஒரு சில கேட்ஜெட்ஸையும் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் ஹுவாவேயோட GT2 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இது முழுக்க போர்ஷ் டிசைன் வெர்ஷன் கொண்டதாக அறிமுகப்படுத்தினாங்க. அதோடு சேர்த்து ஒரு ஸ்மால் சவுண்ட் ஸ்பீக்கரையும் ஹுவாவே தரப்புலேருந்து அறிமுகப்படுத்தினாங்க. 12,000 mAh பேட்டரி கொண்ட ஒரு பவர் பேங்கை அறிமுகப்படுத்தினாங்க. லாஸ்ட் ஃபைனலாக வந்து ஹுவாவேயோட மேட் 40 ப்ரோக்கு வந்து ஒரு லைட் கேஸ், ரிங் லைட் கேஸ் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேட்ஜெட்ஸோட ஹுவாவேயோட மேட் 40 சீரிஸ் மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைல் கூடிய விரைவில் இந்தியாவிலையும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்மளும் கடந்து போகலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து. ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணாங்க, த பிக் பில்லியன் டேஸை வந்து வெற்றிகரமாக முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணாங்க, தசரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதே ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அக்டோபர் 29 முதல் நவம்பர் 4 வரைக்கும் ஒரு செமையான சேல் நடத்த போகிறாங்க. அதாங்க பிக் தீபாவளி சேல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய மொபைல் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருது. கிட்டத்தட்ட ஒரு 80% டிஸ்கவுண்ட்டை கொடுக்க போகிறதாக ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சாம்சங் கேலக்ஸி F41 அப்படிங்கிற ஒரு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி S20 அதுக்கப்புறம் வந்து சாம்சங் கேலக்ஸி A50s இந்த மாதிரி மொபைலுக்கும், போக்கோல M2 Pro இந்த மாதிரி மொபைலுக்கும், ஓப்போ மொபைலுக்கும் செமையான டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அக்டோபர் 29 முதல் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான மொபைல், மிஸ் பண்ண மொபைல், ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அப்படிங்கிற மொபைலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதில் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைலை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் இருந்தது. இப்போ கரண்ட் விலை பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய். இப்போ அதே மாடலில் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 9,000 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 10 இருக்க போது, மீடியா டெக் ஹீலியோ சிப்செட் இருக்க போது, இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 29 முதல் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் 2 புத்தம் புதிய அப்டேட் கிடைக்க போது உங்களுடைய வாட்ஸ்அப்பில். கூடிய அளவில் அது நீங்கள் பெறுவீங்க, பயன்பெறுவீங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய மிஸ்கால், அந்த நம்பர் உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணலைன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக அந்த மிஸ்கால் மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை பயன்படுத்தினீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் லாக்கை வந்து பயன்படுத்த போகிறாங்க. இதில் வந்து ஃபேஸ் லாக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தெரியும் அதோட முழுமையான விவரங்கள். இப்போதைக்கு இந்த 2 புத்தம் புதிய ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோனியோட PlayStation 5 வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அநேகமாக நவம்பர் மாதம் லான்ச் பண்ண போகிறதாக ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அது என்ன டேட் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சோனியோட PlayStation 5ல் மீடியா பிளேபேக்கை வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது ஆப்பிள் டிவி, டிஸ்னி ப்ளஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் வீடியோ, ஹூலு, மை சேனல், பீகாக், ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை வந்து இந்த சோனியோட PlayStation 5ல் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த PlayStation 5 எப்போ லான்ச்சிங் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10லேருந்து நவம்பர் 19க்குள்ளே இதோட லான்ச்சிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு எப்போ லான்ச்சிங் அப்படிங்கிற விவரங்களை சோனி தரப்புலேருந்து தெரிவிக்கல. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, யாரெல்லாம் ஜியோ ஃபோனை பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஜியோ தரப்புலேருந்து. அது என்னென்னா, ஜியோ கிரிக்கெட் ஆப்பை நீங்கள் ஜியோ ஃபோனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கே தெரியுமா, ஜியோ ஸ்டோர் மூலிமா இந்த ஜியோ கிரிக்கெட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். இதில் இந்த இந்தியன் பிரீமியர் லீக், இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்சில் உள்ள அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஜியோ கிரிக்கெட் ஆப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நியூஸ் மட்டும் இல்லைங்க, வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஜியோ தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். ஜியோ ஃபோன் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ ஃபட்டாஃபட் ஜியோ கிரிக்கெட் ஆப்பை ஜியோ ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸ். ரொம்ப நாளாக வந்து காணாமல் போயிட்டாங்க, மறுபடியும் வந்திருக்காங்க களத்துக்குள்ளே. ஸ்மார்ட் ஃபோன் ஃபீல்டில் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கோலோச்சி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சைனா மொபைல்லாம் வந்ததுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. மறுபடியும் வந்திருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் பேரில் இல்லை, மைக்ரோமேக்ஸோட இன் அப்படிங்கிற பேரில் வந்திருக்காங்க. 7,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் நாங்கள் லான்ச் பண்ணக்கூடிய மொபைல் அப்படின்னு இருக்காங்க. எப்போ அப்படின்னா, நவம்பர் 3 வாக்கில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதுவும்
இதுவும் எந்த ரேம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மீடியாடெக் ஹீலியோ சிப்செட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க தங்களுடைய மொபைல்களில். முழுமையான விவரங்களை இது வரைக்கும் வெளியிடல. நம்ம நவம்பர் 3 வரைக்கும் பொறுத்திருந்தீங்கன்னா என்னென்ன ரேட்டுகளில் என்னென்ன மாடல்கள்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டேக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஹுவாவே மேட் 40 சீரிஸ் மொபைல். ஹுவாவேட மேட் 40, ஹுவாவேட மேட் 40 ப்ரோ, ஹுவாவேட மேட் 40 ப்ரோ ப்ளஸ் 3 மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து இந்த போர்ஷே டிசைனில் வந்து ஒரு மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட்டில் இது அறிமுகப்படுத்திருக்காங்கல்ல, இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 78,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமாக இந்த போர்ஷே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு சேல் பண்ணுறாங்களாம். ஆரம்ப ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம்லேருந்து அதிகபட்சமாக 512GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் வந்து கிரண் 9000 சிப்செட் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த ஹுவாவேட மேட் 40 சீரீஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் எப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விவரங்களை இது வரைக்கும் தெரிவிக்கல. அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க, அதோட முடிஞ்சது, பொறுத்திருந்து பார்க்கலாம். டேக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது LG Wing. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுத் கொரியாவில் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவோட மதிப்புப்படி 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலில் Qualcomm Snapdragon 765G சிப்செட், Android 10, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா, அதே மாதிரி கிம்பிள் வடிவத்தில் உள்ள மொபைல், இந்த மாதிரி சகல வசதிகள் இந்த மொபைல் இருக்குது. இதோட பேட்டரி மட்டும்தான் அந்த 3000 சம்திங் அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அட்டகாசமான ஒரு மொபைல் சவுத் கொரியா லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் அப்படியே இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க அக்டோபர் 28. முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டேக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்பில் வந்து ரியல்மி ஒரு அட்டகாசமான வாட்சை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. குளோபல் டெபியூட்டாக இருக்க போது அப்படி இருக்காங்க. ரியல்மி வாட்ச் 2 அப்படிங்கிற பேரில் இந்த வாட்சை முதல்ல வந்து பாகிஸ்தானில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க நவம்பர் 2ஆம் தேதி. ஆல்ரெடி இந்த வாட்சோட டீசரை வந்து IFA 2020 பெர்லின் ஷோவில் வந்து டீசரை வெளியிட்டாங்க. ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரியல்மி தரப்பில் வந்து ரியல்மி வாட்ச் 2 இன் பாகிஸ்தான் நவம்பர் 2. அநேகமாக இந்த வாட்ச் எல்லா நாடுகள்லையும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரைஸை இது வரைக்கும் தெரிவிக்கல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வேறு ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதிகமாக நிறைய பேருக்கு, குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.